நியூ லைன்னு சொல்லப்படுற இந்த ஒரு முக்கியமான அனிமேஷன் படம் ஒடிசி படத்துக்கும் போட்டியா சைனால ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்புறம் ஏன் இப்படி ஓடுதுன்னா, ஆக்சுவலா இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 50 பேர் 100 பேர் தான் போய் பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு அனிமேஷனா, இந்த வாய்ஸ்லாம் வந்து சைல்டிஷா இருக்கு, இந்த அனிமேஷன்லாம் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியா இருக்கு அப்படின்ட்டு கலாய்ச்சிருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. அது ரொம்பவே வைரல் ஆகுது. இந்த மீம் எல்லாம் நிறைய பேர் பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் தியேட்டருக்கு படம் பார்க்க வராங்க. ஃபர்ஸ்ட் 10 நாள் இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்குன்னா 21 கோடியே 15 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தை பத்தின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை அம்மா பையன் இவங்க 2 பேர் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 வருஷம் இந்த படத்துக்காண்டி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொன்னாருன்னா, இந்த படம் ரொம்பவே ஒரு லோ குவாலிட்டியா இருக்கு, என்னாலலாம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. இந்த படத்தினுடைய டைரக்டர் இவருடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கறனால சரி ஓகே உங்களுக்காண்டி நான் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல உள்ள இன்னொரு ஸ்வீட் பார்ட் என்ன தெரியுமா, பொதுவா மால்ல படத்தை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு போஸ்டர் வந்து வைப்பாங்கல்ல முன்னாடி, அந்த மாதிரி போஸ்டர் வைக்க கூட இவங்களுக்கு வந்து பட்ஜெட் கிடையாது, காசு இல்ல. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒயிட் போர்ட்ல மார்க்கர் எடுத்து அதுல வந்து எழுதி வரைஞ்சு வைக்கிறாங்க.